ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கேரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2013 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேரு தான் கிளாரி. அவங்க ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்ட பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷையான பொண்ணு. அவங்க வீட்லயா இருக்கட்டும் ஸ்கூல்லயா இருக்கட்டும் அவ்வளோ ஷையா இருக்காங்க. அதனாலேயே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு சேராங்க இந்த பொண்ணு. அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு அம்மா தான். இந்த பொண்ணு எதனா தப்பு பண்ணிச்சுன்னா அதுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் ஸ்கூல்ல இருக்க அவங்க கேங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த பொண்ணை பயங்கரமா கலாய்ச்சி பயங்கரமா ஒரு சில விஷயங்கள் பண்ணி விட்டுறாங்க. அதுலயும் பயங்கர வெக்ஸ் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணு வீட்லயும் பாத்தீங்கன்னா அடைச்சி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்குள்ள இருக்க ஒரு அமானுஷ விஷயம் வெளியே வருது. அது எப்படி வெளியே வருது, அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி படம் சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி படம் எடுத்திருக்காங்க. இது ஒரு புக் அடிப்படை வச்சு தான் எழுதி எடுத்திருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். அவங்க ஷையா இருக்கும் போதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்படியே டெரரா மாறும் போதா இருக்கட்டும், எல்லாமே தரமா பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க கேரக்டர் தான் நீட்டா எழுதிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல இவங்க காட்டுற அமானுஷ விஷயங்களும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், சஸ்பென்ஸ் ஃபேக்டர் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துல அங்க ஜம்ப் ஸ்கேர்ஸ் நீட்டாவே வச்சிருக்காங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஒரு ஹாரர் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. பெருசா வித்தியாசமா எதுவுமே கிடையாது, ஒரு சில விஷயங்களை தவிர. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு IMDbல 5.8 கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா ஒரு 6 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.